பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம், எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு வாசிங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் அங்கே யோவானுக்கு தரிசனமாகி அங்கே காரியங்களை வெளிப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தியத்தீரா சபைக்கு சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், இங்கே உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 7 சபைகளுக்கு ஆண்டவர் அங்கே வார்த்தையை கொடுக்கிறார். எத்தனை சபை இருக்கிறது? 7 சபை. ஏசோத்திரம். எபேசு சபை, செமிர்னா சபை, பெர்கமு சபை, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா சபை இருக்கிறது. அதில் தியத்தீரா சபையை பார்த்து அங்கே சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். பற்றிக்கொள், பிடித்துக்கொள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். சபையை ஸ்தோத்திரம் பற்றிய ஸ்தோத்திரம் விளக்கத்தை ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். 7 சபைகள் இருக்கிறது. 7 சபைக்கும் வித்தியாசமாக அங்கே சபையின் நிலைமையை குறித்து அங்கே சொல்லி இப்படியெல்லாம் நீ இரு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தியத்தீரா சபையை பார்த்து சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார், உன் கிரியையும் 19வது வசனம் 2:19 அங்கே சொல்லுகிறார், உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆயிலும் உன் பேரிலே எனக்கு குறை உண்டு. என்னைவனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற இயேசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பமில்லை. இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவன் என்று எல்லா சபைகளுக்கும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் உங்கள் கிரியைகளின்படியே பலனளிப்பேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமல் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, உங்கள் மேல் வேறொரு பாரத்தை சுமத்த மாட்டேன். உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். நீ சோத்திரம் என்ன செய்தாய்? நீ கிரியை செய்கிறாய். நீ முன்பை பார்க்கிலும் அதிகமாய் கிரியை செய்தால் ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்தந்த காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கே நீ என்ன செய்? பற்றிக்கொள். சோத்திரம். உனக்கு உள்ளதை நீ பற்றிக்கொள். உனக்கு நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். சோத்திரம். அதிகாரத்தை வச்சிருக்கிறேன். ஜாதிகள் மேல அதிகாரத்தை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இருப்புக்கோளால் அவர்களை ஆளுகை செய்கிற அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் ஏராளமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும், பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அங்கே 3வது அதிகாரத்திலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றிக்கொள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். உங்களுக்கு உள்ளது என்று சொல்லி ஆண்டவர் சில காரியங்களை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். உங்களுக்கு உள்ளதை நீங்க பிடித்து கொள்ள வேண்டும். உங்கள் கிரீடம் என்னவோ அதை நீங்கள் என்ன செய்யணும்?
வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடி உங்களுக்கு கொடுத்திருக்கிற கனத்தை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வேறொருவன் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் தான் பற்றி சொல்லி வைத்துக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். இப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா ஸ்தோத்திரம், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதையும் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இருக்கிறவர்கள் என்று சொன்னால் அதை தக்க வைத்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பிடித்து கொள்ள வேண்டும், நான் பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நம்ம கவனமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் கூட 26வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்து கொள்ளுவீர் என்று அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிறதான அனுபவம், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பிடித்து கொள்கிற பற்றி கொள்ளுகிறதான பிள்ளைகளுக்கு பூரண சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:6 கூட முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோசுவா 23வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் வாசிப்போமானால், உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள், பற்றி கொண்டிருங்கள். எதையோ பிடிச்சிக்கிட்டு இருப்போம், ஆனால் பிடிக்க வேண்டியதை என்ன செய்ய மாட்டோம்? பிடிக்க மாட்டோம். அதுதான் இங்கே ஆச்சரியமாக இருக்கும். மனுஷனை பாருங்க, எதையோ பிடித்து கொள்ளணும், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? பிடித்து கொள்ள வேண்டியதை பிடித்து கொள்ள மாட்டோம். வைராக்கியம் கொள்ள வேண்டிய காரியத்துக்கு நம்ம வைராக்கியம் கொள்ள மாட்டோம், தேவையில்லாத காரியத்துக்கு வைராக்கியம் கொள்ளுவோம். நல் விசேஷத்தில் வைராக்கியம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நல்ல விசேஷம் என்னது, நல்லது எது, அதில் நம்ம வைராக்கியம் பாராட்ட வேண்டும். வீணானதற்கு நம்ம வைராக்கியம் பாராட்டுவதனால நாம் எதையுமே என்ன செய்ய போதில்லை, சாதிப்பது கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். சோத்திரம். எதை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரின் நன்மையை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரின் நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். என்ன கர்த்தரின் நன்மை? வாசிங்க, ரோமர் எழுதின அங்கே நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்று இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், நன்மையை பற்றி கொண்டிருங்கள்னு சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். நன்மையை பற்றிக்கொள், அதான் சொல்லப்பட்டிருக்கு. நன்மையை பற்றி கொள்ளுங்கள், நன்மையை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். அது கர்த்தரால் வருகிற நன்மை. அது என்னது? தேவனுடைய அன்பு. வாசிப்போமா? எல்லாரும் வாசிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது அதிகாரம் ரோமர் 12:9 முதல் 21 வரைக்கும் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 9 முதல் 21 வரைக்கும். சோத்திரம். எடுத்துட்டீங்களா? சோத்திரம். எடுத்துக்கொள்ளுங்கள். 9 முதல் 21 வரைக்கும் எடுத்துட்டீங்களா? சோத்திரம். 12:9வது வசனம் வாசிப்போமா? சேர்ந்து வாசிப்போமா? உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழிய செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை இன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள்.
கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குளிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமையை நன்மையினாலே வெல்லு. இதுதான் நன்மை. சோதரன், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். நன்மையை பற்றி கொள்ளுங்கள். நன்மைனா எது அப்படின்னு சொன்னால், இதில் வாசிக்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் செய்கிற நன்மை. சோத்திரம், நன்மை. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நாம் ஏமாந்துடுறோம், நம்மளை பழி வாங்குறவனுக்கு நம்ம எப்படியாச்சும் திருப்பி மறு என்ன செய்யணும், பதிலை நம்ம கொடுத்துடணும், அப்போ தான் நமக்கு பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது அல்ல. இந்த உலகம் நம்மளை பைத்தியமாக நினைக்குதுன்னா நான் நன்மை செய்கிறேன்னு அர்த்தம். அல்லையிலே சொல்லுவோமா? ஸ்தோத்திரம். நம்ம ஞானம் உள்ளவர்களாக நம்ம இருக்கிறோம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த உலகம் என்னை பார்த்து பைத்தியமாக நினைக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்துவுக்காக நான் பைத்தியமாக இருக்கிறேன்னு சொன்னால் நான் நன்மை செய்கிறேன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஒரு கன்னத்தை அரைஞ்சா இன்னொரு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதெல்லாம் பழைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன செய்கிறோம், நம்ம ஒரு கன்னத்தில் கொடுத்தான்னா அவன் 2 கன்னமும் பழுத்துறது போல திரும்பி கொடுக்கறதுனால சோத்திரம் இன்னைக்கு இயேசு தெரிவதில்லை, யார் கண்களுக்கும் தெரிவது இல்லை. சோத்திரம். யார் உங்களுக்கு சத்துருவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சிநேகிதர்களாக மாற மாற தேசம் கர்த்தர்வசமாய் மாறும். தேவ அன்பை அதாவது அன்பை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. மாயமில்லாத அன்பு, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுகிறதான அந்த வாழ்க்கை, அதுதான் என்னது, நன்மையை பற்றி கொள்ளுதல். வாசிங்க 1 தெசலோனிக்கேயர்ல அங்கே 5வது அதிகாரம் 15வது வசனத்தை ஒரு வாசிங்க, டக்குன்னு எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:15. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒருவன் உங்களுக்கு தீமை செஞ்சுட்டா திருப்பியும் தீமை செய்யணும்னு சொல்லி ஒருபோதும் செய்யாதீங்க. ஒருவன் உங்களுக்கு தீமை செஞ்சானா அவனுக்கு நன்மை செய்ய நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். உனக்கு நீ நன்மையை தான் செய்யணும், மற்றவர்களுக்கும் நன்மையை தான் நினைக்கணும் அப்படிங்கிறதான ஒரு அருமையான வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த பைபிளை காட்டிலும் சோதரம் அன்பை நேசிக்கிற ஒரு புஸ்தகத்தை எந்த புஸ்தகத்தை தேடி பார்த்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, அழகாக எழுதி வச்சிருக்கிறார். அங்கே சங்கீதம் 34:14 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 34:14 தாவீது என்ன சொல்றார், வாசிங்க. சங்கீதம் 34:14. ஆமா, தீமையை விட்டு என்ன செய்யணுமா, விலகணுமா, நன்மையை என்ன செய்யணும், சோதரன் நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே 37:27 வந்துருங்க. 37 அடுத்த பக்கத்தில் இருக்கு. 37:27 வாசிங்கன்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கு நிலைச்சிருப்பா. அப்போ என்றென்றைக்கு நான் நிலைச்சு நிற்கணும், நித்திய வாழ்க்கைக்குள்ளே நான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தீமையை விட்டு விலகி நான் நன்மை செய்ய வேணும். அப்போ நன்மையை பற்றிக்கொள். நான் எனக்கு உங்களுக்கும் சரி எனக்கும் சரி இது கெட்டது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக என்ன செய்யணும், அவாய்ட் பண்ண கற்றுக்கொள்கிறோன்னு சொன்னால் உண்மையிலே சோதரம் நாம் என்ன செய்கிறோம், நன்மையை பற்றி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். உங்களுக்குள்ளதை பற்றி கொள்ளுங்கள், நன்மையை பற்றி கொள்ளுங்கள். சோத்திரம். உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும், அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். குறித்து வச்சுக்கோங்க. ஆமோஸ் 5:14-15, 3 யோவான் 1:11. இந்த வசனங்கள்லாம் நன்மையை செய், நன்மை செய், நன்மையை பற்றிக்கொள் சோத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இப்போ கர்த்தரின் நன்மையை பற்றிக்கொள். சோத்திரம். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. ரோமர் 12வது அதிகாரத்தை கண்டிப்பாக வாசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். 2வது ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 3:14 வாசிங்க. எபிரேயர் 3:14.
ஆமாம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அப்போ கர்த்தரில் நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரின் பேரில் இருக்கிற நம்பிக்கையை நாம் என்ன செய்யணும்? பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரின் நன்மையை பற்றி கொள்ளணும். அடுத்து கர்த்தரில் நம்பிக்கையாக இருப்பதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். நம்பிக்கையை விட்டுறவே கூடாது. நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலலாம் நான் ரொம்ப விசுவாசமாக இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன், இன்றைக்கு என்னால் விசுவாசிக்க முடியலை அப்படின்னு சொல்லாதபடிக்கு கடைசி பரியந்தம் உறுதியான நம்பிக்கையோடு என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறதுக்கு காரணம் 25 வருஷம் காத்திருந்து ஆபிரகாமுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார், பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் 25 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த குமாரனை திரும்பவும் ஆண்டவர் கேட்கும் பொழுது அதையும் பலி கொடுக்கறதுக்கு துணிந்து பலி கொடுக்க மோரியா மலை மேலே ஏறி போய் ஏசுத்திர பட்டயத்தை உருவி அந்த தன்னுடைய குமாரனையும் வெட்ட துணிந்த அந்த ஆபிரகாமை நீங்கள் பாருங்கள். முடிவு பரியந்தம் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் சோத்திரம் பார்க்க நம்மிடத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். சோத்திரம் கிறிஸ்து பேரில் நான் நம்பிக்கையாக முடிவு பரியந்தம் நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். சோத்திரம் முடிவு பரியந்தம் கடைசி பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்பிக்கையாக இருக்கும். ஒரு பாடல் மட்டும் பாடினா பத்தாது. யாக்கோபின் தேவன் என் தேவன், நம்புவேன் இறுதி வரை அப்படின்னு சொல்லி பாடல் மட்டும் பாடினா பத்தாது. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாடினது போல சோத்திரம் உம்மீது கொண்ட நேசம் தண்ணீரும் வெள்ளங்களும் என் மேலே புரண்டு வந்தாலும் உம்மீது கொண்ட நேசத்தை தணிக்க முடியாது. எவ்வளவு தண்ணீரை கடக்கும் பொழுது, ஆறுகளை கடக்கும் பொழுது, அக்கினியில் நடக்கும் பொழுதும் அவைகள் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உறுதியாக கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கையாக இருக்கணும்னு சொல்லி முடிவெடுத்து தான் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? அந்த சிலையை வணங்க மாட்டோம். ராஜாட்ட சொல்கிறாங்க, இதை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். எங்களை விடுவித்தாலும் எங்களை விடுவிக்காமல் போனாலும் கர்த்தரை நாங்கள் ஆராதிப்போம், கர்த்தரை தான் நாங்கள் ஆராதிப்போம், கர்த்தரை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்று உறுதியான ஒரு நம்பிக்கை, ஆழமான ஒரு விசுவாசம். பத்திரத்திலே கையெழுத்து ஆயிற்று, சிங்க கெபிக்குள்ளே என்னை போட போகிறாங்கன்னு தெரிந்தாலும், தூக்கி போட போனாலும் இல்லை, நான் ஜெபிக்கவில்லை, நான் வேறு மாதிரி காரியங்களை செய்து கொண்டிருந்தேன்னு சொல்லி தானியேல் அங்கே ஒன்றும் என்னது மனுஷங்களோட ஒத்து போகிறதுக்கு எந்த ஒரு காரியம் இல்லை. பலகணிகளை திறந்து வைத்து வழக்கம் போல ஜெபிக்கிறது போலவே ஜெபித்தான். எதை காண்பிக்கிறது? ஆழமான நம்பிக்கை. நான் செத்தாலும் கடைசி வரைக்கும் கர்த்தர் பேரில் தான் நம்பிக்கையாக இருப்பேனுங்கிறதான உறுதியான நம்பிக்கை தான் அவங்கள என்ன செய்யுது? சோத்திரம் அவங்கள காப்பாற்றினது என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்கள காப்பாற்றினது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும். கர்த்தர் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றும். அவர் பேரில் வச்சிருக்கிற விசுவாசம் தான் நம்மளை வாழ வைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 6:18 அப்படி அடுத்த பக்கம் திருப்பினீங்கன்னா 6:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். சோத்திரம் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் 2 மாறாத விசேஷங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சோத்திரம் நம்பிக்கையை என்ன செய்யணும்? பற்றி கொள்வதற்காக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 மாறாத விசேஷங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். சோத்திரம் முழு வேதாகமத்தையும் படிக்க தான் அந்த நம்பிக்கை பெருகும். ஸ்தோத்திரம் நம்பிக்கை வளரும், நம்பிக்கை பெருகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேத வார்த்தையில தான் நம்பிக்கை பெருகும். நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. சோத்திரம் ஆனால் தேவனை அறிகிற அறிவு உங்களிடத்தில் குறையும் பொழுது கட்டாயமாக நம்பிக்கையும் குறைஞ்சிரும். நம்பிக்கையை விட்டுருவோம். ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ அந்த அளவுக்கு தானே அவரை நம்ப முடியும், நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க முடியும். யோபுவுக்கு நம்பிக்கை உண்டு. யோபு பார்த்துட்டாரு ஆண்டவரை, அதனால தான் சொல்கிறாரு, கொன்று போட்டாலும் கர்த்தர் பேரில் நான் நம்பிக்கையாக இருப்பேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாருன்னு சொல்கிறதுனால தான்
பிள்ளைகள் எல்லாம் ஒரே நாளில் மரித்து போகிறாங்க. எல்லா ஆஸ்திகளும் வந்தது. சரீரத்திலே முழு சரீரமும் நாற்றம் எடுக்கிறது. பருக்கெல்லாம் நிறைந்து குப்பமேட்டில் உட்கார்ந்துருக்கிறார் யோபு. அப்போ சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஏன்னா கர்த்தரை அவர் அறிஞ்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், அவன் நாவுனால கூட எனக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசலை, யோபு தன் உத்தமத்தை காத்து கொண்டான் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் அறிகிற அறிவு. அப்போ பைபிளை வாசிக்கணும். எத்தனை பேர் பழைய ஏற்பாட்டை இத்தனை நாள் வரைக்கும் முடிச்சிட்டிங்க? சோத்திரம், கை தூக்க சொல்லலை. பழைய ஏற்பாட்டை முடிச்சிட்டிங்களா? ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி பழைய ஏற்பாட்டை முடிச்சிட்டிங்களா? சோத்திரம், ஒரு சொற்பம் தான், கொஞ்சம் பேர் தான். நாங்கள் சேர்ந்து ஒரு 4-5 குடும்பம் வந்தாங்க. இப்படியே போய் கடைசியாக 3 குடும்பம் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், முடிச்சிருக்கோம். ஓப்பனாக சொல்கிறேன், 3 குடும்பம் பழைய ஏற்பாட்டை முடிச்சிருக்கிறோம். ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டை முடிச்சிருக்கிறோம். புதிய ஏற்பாடு இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். ஸ்தோத்திரம். வெட்டியாக இருக்கிறனா இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு டைமே கிடையாது, நமக்கு டைம் இல்லை. ஸ்தோத்திரம். வேறு எதுக்கெல்லாம் டைம் இருந்து சொல்லுங்கள்? சீரியல் பார்க்கறதுக்கு டைம் இருக்கிறது, சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கிறது, பேசிகிட்டு இருக்க டைம் இருக்கிறது, தூங்குறதுக்கு டைம் இருக்கிறது, சும்மா வெட்டியாக உட்காந்துருக்க டைம் இருக்கிறது. சோத்திரம், 1/2 மணி நேரம் படித்தது, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் படித்ததில் சோத்திரம் இன்னும் 1 மாதத்தை முடிக்கலை, 5 மாதத்தை முடிக்கலை. ஆனால் சோத்திரம், நாங்கள் இந்த அளவுக்கு சோத்திர புஸ்தகத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். சோத்திரம், இன்னொரு 1.5 மாதம் நாங்கள் என்ன செஞ்சுருவோம், புதிய ஏற்பாட்டை முடிச்சிருவோம். ஸ்தோத்திரம். எல்லாமே நம்ம ஒரு சிஸ்டர்லாம் சொன்னாங்க, படிக்க பயமாக இருக்குது பாஸ்டர்னாங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா அறிவு வருது, கர்த்தர் யாருங்கிற அறிவு உள்ள வருது. ஸ்தோத்திரம். அப்போ வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்போ தான் அறிவு. ஒரு 2 விசேஷங்களை, மாறாத விசேஷங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதில் நம்ம பெருகணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னொரு வசனம் வாசிங்க, கர்த்தரின் நம்பிக்கையை பற்றி கொள்ள வேண்டும். சோதரன், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். எதை பற்றி கொள்ளணும்? கர்த்தரின் நன்மையை பற்றிக்கொள். 2வது கர்த்தரின் மேலே இருக்கிற நம்பிக்கையை பற்றிக்கொள். 3வது கர்த்தருடைய வாசிங்க, எபிரேயர் 12:28 வாசிங்க. 12:28. கிருபையை பற்றி கொள்ளுங்க, கிருபையை பற்றி கொள்ளுங்க. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். கிருபையை பற்றி கொள்ளுங்க, கிருபையை பற்றி கொள்ளுங்க. கிருபையை விற்றாதீங்க. சோத்திரம், கிருபையை விற்றாதீங்க. கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், என் கிருபை உனக்கு போதும், அவருடைய கிருபை நமக்கு போதும் அப்படின்னு சொன்னால் அதை தக்க வைத்து கொள்ள வேண்டும். கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கிருபை நமக்கு ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் வாழ்கிறது இருக்கிறது கிருபையினால தான். ஆனால் அந்த கிருபையை நம்ம என்ன செய்யக்கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. கடந்த நாளில் காலையில் கூட பிள்ளைகள்கிட்ட என் ஒய்ஃபு அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தா. சோத்திரம், கிருபை தான், எல்லாமே கிருபை தான், நமக்கு தகுதியே இல்லை. சோத்திரம், சில காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது, சில காரியங்களெல்லாம் சோத்திரம் பார்க்கும் பொழுது, சோத்திரம் இதெல்லாம் நமக்கு சோத்திரம் கிடைக்கும், இப்படியெல்லாம் இருப்போம், இப்படியெல்லாம் நடக்கும், இங்கே போவோம், இங்கே வருவோம், அப்படிலாம் ஒரு நாள் நம்ம நினச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார், கர்த்தர் பலப்படுத்தி வந்திருக்கிறார், கர்த்தர் சுகத்தை கொடுத்துருக்கு. இதெல்லாம் கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஒவ்வொரு நாளும் கிருபைக்காக நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோத்திரம், கிருபை தான், கிருபை தான். அப்போ அந்த கிருபையை நாம் என்ன செய்யக்கூடாது, அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க கிருபையினால தான் நான் நிற்கிறேங்கிற உணர்வு எனக்குள்ளே இருக்கணும். என் சம்பாத்தியத்தினால இருக்கிறேன், ஏதோ நான் மாத்திரை சாப்பிட்டேன் உயிரோடு இருக்கிறேன், ஏதோ எனக்கு நல்ல ஒரு டாக்டர் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்லாம் கிடையாது. சோத்திரம், நான் வேலை செய்கிறவங்களாம் கிடையாது. கடந்த நாட்களெல்லாம் நான் பார்க்குறோம். சோத்திரம், நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம நிலச்சி நிற்கிறோம்னு சொன்னால் நம்முடைய பலத்திலையா இருக்கிறோம்? சொல்ல முடியாது. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கிருபையினால தான் நம்ம நிற்கிறோம். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. இன்னும் ஆயுசு நாட்கள், இன்னைக்கு 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, இன்னும் 40 வயசு இருப்பேன்னு நான் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. நாளைக்கு எழுந்திருச்சுருந்தா ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் கிருபையினால நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கிருபையில் என்னை பெருக்கி தாங்கப்பா, எனக்கு கிருபை எனக்கு பெருக்குங்கப்பா, எனக்கு இன்னும் கிருபையை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா கிருபையிலே நீங்கள் பெருகுங்க.
பணத்தில் பெருகுங்க, பதவியில் பெருகுங்க, பட்டத்தில் பெருகுங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லவே இல்லை. கிருபையில் பெருகுங்க. அந்த கிருபை பெருக பெருக தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும், சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும். கிருபை இல்லாதனால தான் குடும்பத்தில் குழப்பம், சண்டை, சச்சரவு எல்லாமே வந்துடுது. கிருபை இருந்துன்னு சொன்னால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவாக இருக்கும். வாசிங்க 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. ம் ம் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட கிருபை? சகலவித கிருபை. எனக்கு அதை செய்ய முடியலையே, அதுக்கு கிருபை. இதை செய்ய முடியலையே, இதுக்கு கிருபை. குடும்பத்தை நடத்த கிருபை, பிள்ளையை வளர்க்க கிருபை, படிக்க கிருபை, ஆலயத்துக்கு வர கிருபை, பிறருக்கு நன்மை செய்ய கிருபை. எல்லாத்துக்குமே கிருபை தான் வேணும். புரியுதா? எல்லாத்துக்குமே கிருபை வேணும். ஸ்தோத்திரம். காலையில் வந்து ஆலயத்தை பெருக்குன ஆண்டவரே கிருபை, பாய் போடணும் ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே சரியான நேரத்துக்கு வந்து நான் உங்களை ஆராதிக்கணும் கிருபை தாங்க, கிருபை. ஸ்தோத்திரம். நான் போயிடுவேன், நான் செஞ்சிருவேன். இப்போ சகல விதத்திலும் சகல காரியங்களுக்கும் ஒரு ஒரு குண்டூசியை தூக்கி போடுறதுனால ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. எல்லாத்துக்கும் கிருபையை கேளுங்க. அதுதான் அதில் கிருபையில் பெருக ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். எப்போதும் ஆண்டவருடைய கிருபையை தாவீது சிந்திக்கிறது போல நம்ம கிருபையை சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். எபேசியர் 1:7-8 நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:7-8. நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பெருக பண்ணினார். அப்ப கிருபையில நம்ம பெருகணும். அப்ப கிருபை நமக்குள்ளே பெருகணும். சோத்திரம். ஏன் கிருபை எனக்குள்ளே பெருகணும் அப்படின்னா, நான் கிருபை பெருகினாதான் ஆராதனை பயத்தோடும் பக்தியோடும் இருக்கும். கிருபையை நினைக்காதவன் ஒரு நாளும் ஆராதனையை உருப்படியாக செஞ்சதா சோத்திரம் என்ன செய்யறது? சரித்திரம் கிடையாது. ஆண்டவரை உயர்த்தி தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறது தான் ஆராதனை. நீங்களும் நானும் ஆராதனை ஏதோ ஆலயத்தில் வந்து அரை மணி நேரம் செய்கிறது ஆராதனை இல்லை. அது ஆராதனை கிடையாது. காலையில் நீங்கள் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ஆராதனையாக இருக்கணும். அதாவது சொல்லு, உங்கள் பேச்சில் ஆராதனை இருக்கணும், உங்கள் பார்வையில் ஆராதனை இருக்கணும், உங்கள் நடக்கையில் ஆராதனை இருக்கணும். ஏன்னா எல்லாம் நீங்கள் தாழ்த்தணும். நீங்கள் எதை பேசினாலும் அதில் ஆண்டவர் பிரியப்படுவாரான்னு சொல்லி பேசுகிறீங்கல்ல, அங்கே ஆண்டவர் மகிமைப்படுறார். நீங்கள் எங்கே போகிறீங்க, இந்த இடத்துக்கு நான் போகிறது சரியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போகிறீங்கல்ல, அங்கே ஆண்டவர் மகிமைப்படுவார். ஸ்தோத்திரம். அதுதான் ஆராதனை. இன்னைக்கு ஆராதனைன்னு சொல்லிட்டு வந்து லைட்லாம் பின்னாலெல்லாம் பயங்கரமாக லைட்லாம் போட்டு பிஏ சிஸ்டம்லாம் போட்டு பயங்கரமாக வச்சு வாங்க பாடுவோம், சரியான கார்டு பிடிங்க, ஆஹா ஊகான்னு சொல்லிட்டு போட்டு ஆராதனையை போட்டு ஸ்தோத்திரம் பாடி ஆராதிச்சுட்டு போய் வீட்டில் போயிட்டு என்னது சீரியல் பார்த்து படத்தை பார்த்து ஸ்தோத்திரம் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி அதில் எது பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் கீபோர்டு கிடையாது, இப்படிதான் மைக்கு கிடையாது. கைதட்டி பாடினாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க. சபை பெருகி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ கேட்டேன் வரும்போது பாஸ்டர்ங்கள்ட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டேன், புது ஆத்துமாக்களே வரமாட்டேங்கிறாங்க பாஸ்டர், ஒருத்த வந்தால் 4 பேர் போயிடுறாங்க பாஸ்டர். அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஏன்னா வந்தால் இனிமையாக இருக்குது, செவிக்கு இனிமையாக இருக்கிறது, கண்ணுக்கு இனிமையாக இருக்கிறது, உள்ளத்துக்கு இனிமை இல்லை. உள்ளத்துக்குள்ளே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை, எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை இன்னைக்கு. ஸ்தோத்திரம். அதுதான் காரணம். அன்னைக்கு ஆராதனையில் பயபக்தி இருந்துச்சு,
இன்றைக்கி பரவசம் தான் இருக்குது இன்றைக்கி ஆராதனையில். சோத்திரம், என்ன மியூசிக்கு. இன்னைக்கு திருமண ஆராதனையில் பாஸ்டர் ஒரு கீபோர்டு வச்சுருந்தார். எனக்கு ஆசை, பாஸ்டர் இந்த மாதிரி ஒரு கீபோர்டு எனக்கு தரணும் பாஸ்டர், கண்டிப்பாக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், ஒரு கீபோர்டு வாங்கிட்டா நான் தந்துடுறேன் பாஸ்டர்னு சொன்னார். தோத்துறேன். ஆனால் மியூசிக் அவ்வளவு அதில் இருக்குது. போட்டால் சும்மா பாட்டு நம்ம பாட்டுக்கு அழகாக பாடலாம் போல். அந்த பாஸ்டர் வந்த பாஸ்டர் பிஎஸ்சி சூப்பராக இருக்குது பாஸ்டர் அப்படின்ட்டார். தோத்துறோம். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி ஆராதனை செய்ய முடியுங்கிற சூழ்நிலைமையில் இன்றைக்கி பயிற்சி காலம். இன்றைக்கி கீபோர்டு இல்லை, பாட்டு இல்லைன்னா ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க, ஜனங்கள் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைமைக்குள்ளே இன்றைக்கி போய் ஏன்னா பரவசத்தை தான் இன்றைக்கி பார்க்குறாங்க. அது அல்ல ஆராதனை. ஆராதனைங்கிறது கிருபையை மேன்மைப்படுத்துவது, கிருபையை ஆண்டவரை மேன்மைப்படுத்துவது, என்ன தாழ்த்துவது. நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் என்னுடைய நாளெல்லாம் எதை செய்தாய், எந்த ஒரு காரியத்திலையும் அங்கே கர்த்தருடைய சோத்திர நாமத்தை உயர்த்தி அவரை உயர்த்தி உயர்த்தி என்னை தாழ்த்த தான் கிருபை பெருகிட்டே இருக்கும். அதுதான் கிருபை. தாழ்மை உள்ளவனுக்கும் கர்த்தர் கிருபையை அளிக்கிறார். அதிகாலையில் அவருடைய கிருபை சோத்திரம் புதிதாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம செய்கிறோமா, நமக்கு கிருபை இருக்குது. இல்லைன்னா நம்மள்ட்ட கிருபை இல்லை. இப்போ கிருபையில் பெருக வேண்டும். சோதரர், கிருபையை பற்றி கொள்ளுங்க, கிருபையை விட்டுறாதீங்க. அவர் எங்களுக்குள்ளே கிருபையை பெருக பண்ணினார். யார்? பவுல் சொல்கிறார். எத்தனை சபைகளை ஸ்தாபித்து எவ்வளவு அடி வாங்கி ஒரு வாரம் செத்து போயிட்டாருன்னு சொல்லி போட்டுட்டு தான் போயிட்டாங்க. செத்து போட்டான்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் உயிரோடு எழுந்து அதே பட்டணத்திலே பிரசங்கம் பண்ணுறார். கிருபை, ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஸ்தோத்திரம். கிருபையை பற்றி கொள்ளுங்க, கிருபையை விட்டுறாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 4:13 வாசிங்க. நீதிமொழிகள் 4:11 13. போதும். புத்திமதியை உறுதியாய் என்ன செய், பற்றிக்கொள். புத்திமதியை பற்றிக்கொள். உன் வாலிப பிராயத்தில் நீ இப்படியெல்லாம் இரு அப்படின்னு சொல்லி அங்கே சாலமோனுடைய தாய் குமாரனுக்கு அநேக ஆலோசனைகள் எல்லாம் சொல்லுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா? புத்திமதியை பற்றிக்கொள். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க, உங்களுக்கு நல்லது சொல்கிறவங்கள என்ன செய்யுங்க, விட்டுறாதீங்க, பற்றிக்கொள்ளுங்க. உங்களுக்கு யாராச்சும் புத்தி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே பிடிச்சிக்கங்க. இன்றைக்கி பிள்ளைகளிடத்தில் அதெல்லாம் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கி புத்தி சொன்னால் என்னை கண்டிக்கிறான்னு நினச்சிக்கிறான். இதை செய்யக்கூடாதுடா அப்படின்னு சொன்னால் சரி சரி அப்படின்னு கேட்டுக்கிற அந்த மனப்பக்குவம் இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட இல்லை. நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். இப்படி செய்யக்கூடாதுடா, அப்படி செய்யக்கூடாதா, இப்படி இருறா, இங்கே வாடா அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்கிறது, என்னை கண்டிக்கிறது என்ன அப்படின்னு நினச்சிக்கிறான். புத்தி சொல்கிறோம். புத்திமதியை என்ன செய், பற்றிக்கொள், பற்றிக்கொள். அதை விட்டுறாத, அதை விட்டுறாத. அது உனக்கு ஆசீர்வாதம். சோதரம். அதை காத்துக்கொள், அதுதான் உனக்கு ஜீவன், அதுதான் உன் வாழ்க்கை. பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா? பிள்ளைகளா கவனிக்கிறீங்களா? எழுதுறீங்களா? சோத்திரம். புத்திமதியை என்ன செய், பற்றிக்கொள். வாலிப பிள்ளைகள் புத்திமதியை பற்றிக்கொள்ளுங்க. புத்தி சொல்கிறாங்க நீங்கள் இந்த வயசில் இப்படி இப்படி இருங்கன்னு சொல்லி, அப்படி எப்படி இருந்தால் தான் உங்களுக்கு ஜீவன், உங்களுக்கு ஆசீர்வாதம். புரியுதா? எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் காட்டில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி எல்லாம் யூடியூப்பை பார்த்துட்டு ஷார்ட்டை பார்த்துட்டு என்னது ரிப்ளை பண்ணுது அப்பா அம்மாவுக்கு. கடந்த நாளில் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம், நாங்களே சில பிள்ளைங்களை பற்றி இப்படி இப்படி பேசுகிறோம், அதனால் நீ ஒழுங்காயிரு, உன்னை பற்றி என்ன சொல்லுவாங்க மற்றவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி காலையில் என் ஒய்ஃபு பிள்ளைகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் கிருபையை பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. தோத்திரம். அடுத்த நாளில் சில பிள்ளைகளெல்லாம் பார்க்கும், ஒரு பையன்லாம் பயங்கர இடம், பயங்கர இடம். எப்பா இப்படியும் பிள்ளைகள் சேட்டை பண்ணுவாங்களான்னு செல்லு கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்கிறான். ஒரு பாஸ்டருடைய பையன் அழுகன்னா அழுக. அந்த லே இப்போ அடி பின்ன பாரு பார்த்துக்க ஒன்று அப்படின்னு சொன்னால் என்ன பார்த்து முறைக்கிறான், வாங்க அப்படிங்கிறான், அடிக்க வர்றான். பார்த்துக்கங்க இன்றைக்கி பிள்ளைகளை பார்த்துக்கங்க. சோத்திரம். நம்மெல்லாம் அப்படி செஞ்சுருக்குறோமா? ஒரு காலத்தில் பயந்து போய் இருந்தோம். அடி வாங்கி தான் வந்தோம் வீட்டை விட்டு. நான்லாம் எங்கள் அக்கா ஒரு முறை அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அக்கா மேலே கையை வைக்கலாமான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கொண்டு வந்து தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து ரோட்டில் விட்டுட்டு இனி வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லிட்டு விட்டார். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை விட்டோம்னு சொன்னால் அங்கேருந்து போய் எங்கேயாச்சும் போய் உட்காந்துக்கணும், நம்ம தான் தேடி திரியணும்.
எங்கே விட்டாரோ எங்கள் அப்பா அங்கேயே நின்றுக்கிட்டு இருப்பேன் அழுதுகிட்டு. எங்கே விட்டாரோ அதே இடத்துல என்ன அழுதுகிட்டு இருப்பேன். அப்புறம் மனசு கேட்பாம போயிட்டு அவனை அழைச்சிட்டு வா அப்படிம்பாரு. எங்கள் அம்மா வந்து அங்கேயும் தூக்கிட்டு வருவாங்க. எல்லாம் சின்ன பிள்ளையில நடந்தது. சோத்திரம். சின்ன பிள்ளைகளும் இல்லை, காலேஜ் படிக்கிற வரைக்கும் பெரிய வருஷம் வரைக்கும் அடி வாங்கி தான் நாங்களாம் வளர்ந்தோம். புரியுதா? இன்றைக்கி அடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வயசாகிடுச்சு. சோத்திரம். இன்றைக்கும் பிடிச்சி அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் உண்டு. ஆனால் எங்களை மதித்து வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருக்காங்க. புரியுதா பிள்ளைகளா? இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா அடித்தாங்கன்னா நாங்கள் வாங்கிக்கிட்டு பேசாமல் தான் இருப்போம். திருப்பி நாங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டோம். புத்திமதியே என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், பார்த்துக்க. தோத்துறோம். எங்கள் பாஸ்டர்லாம் அடிப்பார் பசங்களை. எங்கள் பாஸ்டர், நாங்கள் வளர்ந்த பாஸ்டர் மிதிப்பார். ஏன் பாஸ்டர் இப்படி போட்டு செய்கிறாரு, அப்பா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்க நினைப்பாங்களே அப்படின்னு நினைப்போம். அவங்க அப்பா அம்மா இன்னும் சாத்துங்க பாஸ்டர்னு சொல்லுவாங்க. சோத்திரம். அவன்லாம் இன்றைக்கி ஊழியக்காரனாக இருக்கிறான். எட்வர்ட்னு சொல்லிட்டு என்னோட இருந்த ஃப்ரெண்டு, படிக்கலை, 4வது தான் படித்தான். அவனெல்லாம் நல்ல பையன், என்ன சொன்னாலும் செய்வான். பாஸ்டர் காலை அமுக்கி விடுறது, எல்லா வேலையும் செய்கிறது அவன் தான். ஆனால் அவனை தான் வச்சு அடிப்பார். ஸ்தோத்திரம். மிதிச்சிருக்காரு, அடிச்சிருக்காரு. ஆனால் அவன் ஊழியக்காரனாக இன்றைக்கி ஊழியம் செஞ்சிட்ருக்கிறான், பார்த்துக்காங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தனை உருவாக்கிட்டு எங்கள் பாஸ்டர் கத்தருக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பிள்ளைய அடித்தா உன் பிள்ளைய அடிச்சு வேலை அப்படிங்கிற மாரி இன்றைக்கி பிள்ளைங்க இருக்காங்க. கிறிஸ்டன் சின்ன பிள்ளை சொல்லிட்டான், அப்படி அவர் பிள்ளைய அடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டான். கிறிஸ்டன் நல்ல பிள்ளை, கிறிஸ்டன் சொன்ன பேச்சு அப்படியே கேட்பான். சொல்கிறேன், அந்த சின்ன வயசில் அவங்களே அறியாமல் அப்படி கோபம் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு வருது. புத்திமதியை பற்றி கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 10:17 வாசிங்க. எடுங்க பிள்ளைங்க, வசனத்தை திருப்புங்க. நீதிமொழிகள் 10:17. பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா கவனமாக வாசிக்கணும். புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். அப்பா அம்மா உங்களுக்கு புத்தி சொன்னாங்கன்னா அதை நீங்கள் கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, ஜீவ வழி. ஆனால் தண்டனையை வெறுக்கிறவன் என்ன செய்கிறானா, மோசம் போகிறான், மோசம், ஆபத்து. அப்போ புத்திமதியை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். 12:1 வாசிங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். அப்போ நீங்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீங்கன்னா நீங்கள் யார்? மிருகன்னு சொல்லிட்டு மிருக குணம் இருந்தால் தான் மிருகமாயிருவில்லை, நீ மிருகனி. தோத்துறோம், சகுனா பேபி ஆயிடுவா. பேய, பிசாசே, குரங்க, நாய, பேய, மிருகமே, எருமை, கழுதை, என்னென்னத்தையோ சொல்லி திட்டுறாங்கல்ல. ஏன் அப்படி இருக்கிற? எருமை மாரி மதன் இருக்கிற, கழுதை மாரி இருக்க, அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அவங்கள யாருமே சொல்லலை, சும்மா சொல்லி பார்க்க இது பண்ணுறேன். அப்படிதான். அதனால் ஸ்தோத்திரம். புத்திமதிகளை நம்ம என்ன செய்யணும்? விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். 19-20 வாசிருங்க, முடிச்சிடறேன். உன் அந்நிய காலத்தில் நீ ஞானம் உள்ளவனாயிருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். இன்னைக்கு நீ புத்திமதியை ஏற்றுக்கிட்டீன்னா உன் கடைசி காலத்தில் நீ ஞானின்னு சொல்கிற அளவுக்கு உன்னை ஆண்டவர் என்ன செஞ்சுவார்? உயர்த்தி வைப்பார். புத்திமதியை இன்னைக்கு காத்துக்கொள்ளுன்னு சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். சோத்திரம். பிள்ளைகளுக்கு மாத்திரமில்லை, எல்லாருக்குமே தான், நம்ம எல்லாருக்குமே தான். நமக்கு ஓரளவுக்கு வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் தான் ஞானிகள் அல்ல. நமக்கு இன்னும் ஆலோசனை தேவைப்படுகிறது, இன்னும் புத்தியை அடைய வேண்டி இருக்கிறது. இன்னும் நம்ம கற்றுக்கொண்டது ஒன்றுமே இல்லை. உலக பிரகாரமான மனுஷன் கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், நம்ம கற்றது கடுகளவு கூட இன்னும் இல்லை, கையளவு கூட இன்னும் கற்றுக்கொள்ளலை. கடுகு சைஸுக்கு தான் கற்றுருக்கேன். ஏன்னா 2000 வருஷமாக இந்த வேதத்தை தியானிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் இதுக்குள்ளேருந்து ஆழங்களை இன்னும் எடுக்க முடியலை, எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும், ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
முதியவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக கேட்க வேண்டும். சோத்திரம், ஆலோசனைகளை கேட்கணும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இப்போ கர்த்தருடைய நன்மையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரின் நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரின் கிருபையை பற்றி கொள்ளுங்க, கர்த்தர் அருளுகிற புத்திமதியை பற்றி கொள்ளுங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:12 வசனம் வாசிங்க. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். நித்திய ஜீவனை இழந்துடாத. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கைக்கே அர்த்தம் நித்திய ஜீவனை நம்ம பற்றிக்கொள்ள வேண்டும். சோத்திரம், நான் நல்லா வந்தேன், ஆராதனைக்கு வந்தேன், நான் ஏசப்பா பிள்ளையா இருந்தேன் அப்படின்ட்டு பரலோகத்துக்கு போகலன்னா பிரயோஜனமே இல்லை. பிரயோஜனமே இல்லை. வாழ்க்கை வாழ்ந்ததுக்கான அர்த்தமே இல்லை. நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாய் போயிடக்கூடாது. சும்மாவா நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், சும்மாவா ஆலயத்துக்கு வர்றோம். நீங்கள் தான் பாருங்கள், காலையில் பேசாமல் தூங்கிக்கிட்டு இருக்கலாமா இல்லையா? 8 மணி வரைக்கும் தூங்கலாமா தூங்கக்கூடாதா? தூங்கலாம். ஆனால் முன்னமே கிளம்பி செலவு பண்ணி தோத்திரம் இங்கே வந்து ஆராதித்து காணிக்கையை செலுத்தி எங்கேருந்து நம்ம போகிறோம். இவ்வளவு செய்கிறோம், கர்த்தருக்காக விதைக்கிறோம், கொடுக்குறோம், ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இதெல்லாம் எதுக்காக? நித்திய ஜீவனை பிடித்து கொள்வதற்காக, நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக. இதை முடிவு வரையும் தான் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நித்திய ஜீவனை பிடிச்சிக்கிறதுக்கு தான் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோம். இந்த உலகத்தில் மாளிகை கட்டி 4 அடுக்கு பங்களாவில் நாம் இருந்து வாழ்ந்து நரகத்துக்கு போகிறது கிடையாது. எத்தனை மாடி வேணும்னாலும் கட்டுங்க, மாடிக்கு மேலே மாடிக்கு மேலே மாடிக்கு மேலே வானத்துக்கு போயிடணும், பரலோகத்துக்கு போயிடணும். நீ இங்கே அம்பானி போல் 200 மாடி கட்டி மேலே இருந்து கீழே பாதாளத்துக்கு போகிறது கிடையாது. அம்பானி போகணும், பணக்காரர்கள்லாம் பரலோகத்துக்கு போகணும். அவ்வளோ உயரத்துக்கு இருந்து நீ மேலே நித்திய ஜீவனுக்குள்ளே பரலோகத்துக்கு போகாமல் பாதாளத்துக்கு போகிறதுக்காக இந்த உலகம் கிடையாது. அதை பற்றி தெரிஞ்சுங்க. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். சிலர்லாம் வாழ்ந்தாங்க, நல்லா கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் கர்த்தரை விட்டு நரகத்துக்கு போனவர்கள் உண்டு, மறுதலித்து போனவர்கள் உண்டு. யூதாசை போல. நாம் அப்படி கிடையாது. பேதுரு போல நம்ம தவறுனாலும் மீண்டும் எழுந்திருந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பி சோத்திரம் சிங்காசனத்தில் போய் உட்காரணும், அவரோடு கூட ஆளுகை செய்யணும். அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். புரியுதா? சோத்திரம். நம்ம ஆலயத்துக்கு வர்றது எதற்காகன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்காக தான். ஆலயத்துக்கு வர்றது எதற்காக? சுகத்தை பெற்றுக்கொள்வதற்காக, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக, வீடு கட்டணும், லேண்டு வாங்கணும், பெரிய பெரிய வசதியான வாய்ப்பான இடத்துல நல்ல பேரும் புகழோடு வாழணும், இந்த உலகத்தில் வாழணும். வாழ்ந்து என்ன செய்யணும்? வாழணும், பேரும் புகழோடு வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். அதற்கு ஏற்ற கிரியை நம்மிடத்தில் வாழ்க்கையில் காணப்படணும். அதுதான் முடிவு பரியந்தம் தான் நிலைச்சு நில்லு. ரட்சிப்பில் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் செய்கிறத செய்து கொண்டே இரு. எதுக்கு தீர்த்தராக்கு சொல்கிறாரு? நீ முன்னிருந்ததை பார்க்கலும் அதிகமாக நீ கிரியை செஞ்ச, ஆயிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ இதெல்லாம் கடைபிடிக்கலை, நீ மனம் திரும்பி செய். அப்போது நீ என்ன செய்? பற்றிக்கொள், உனக்குள்ளதை நீ பற்றிக்கொள், பிடிச்சிக்கொள், ஒன்றி இழந்துடாத அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடையதை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தெரியுமா? பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் பார்க்குறோம், வளர்த்து எடுத்து 1000, 500, 1000, 2000, 5000 சொல்லிட்டு சபைகள் வந்தது, பெருகினது. ஆனால் ஊழியக்காரர்கள் விழுந்து போய் அவர்களை கடைசியாக தூக்கி போட்டுட்டு உண்மையாக இருக்கிற ஒரு மனுஷனை தூக்கி அந்த இடத்துல வைக்கிறாங்க. இழந்துட்டாங்க. உண்மையாக இருக்கிறவங்களை தூக்கி அந்த இடத்துல வச்சுட்டாங்க. அந்த ஊழியத்தையும் சரி, இவ்வளவு பிரயாசப்பட்டு அட்ரஸே தெரியாத இடத்துக்குள்ளே போய் இருக்கிற அநேகரை தெரியும். அப்படி தான் விசுவாசிகளும் ஏராளமான பேர் நல்லா கர்த்தருக்காக பிரகாசிக்கிட்டு இருந்தவங்க, அவங்க செய்கிற கிரியையிலேயே நற்கிரியைகளை பெருகி கர்த்தருக்குள்ளே வளராமல் அவங்க இந்த உலக ஆசைகள்லையும் உல்லாசங்கள்லையும்
ஆபாசங்களையும் நிறைஞ்சி அவங்க மனசை செலுத்ததுனால தீமையான துர்சிந்தனைகளுக்கு ஆண்டவர் விட்டுட்டார். எவ்வளவோ உணர்த்தியும் எவ்வளவோ செய்தும் ஆண்டவர் ரோமரில் சொன்னது போல வீணான சிந்தனைக்கு, கேடு உண்டாக்குற சிந்தனைக்கு விட்டுட்டாருங்கிறது போல விட்டதுனால அவங்க அப்படியே போய் காணாமல் போய்விட்டவர்கள் அநேகர் உண்டு. அந்த இடத்துல கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிற பிள்ளையை தூக்கி வச்சு ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். சோதரம் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நாம தான் அப்படின்னு கிடையாது. சவுல் நினச்சிருப்பான், நான் தான் ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு நான் தான் உயரமானவன், அழகானவன், சௌந்தரியவான் அப்படின்னு சொல்லி சவுல் ராஜா இருந்திருந்திருப்பான். உடனே மனுஷங்களை பிரியப்படுத்தணும்னு சொல்லி சாமுவேல் வர்றதுக்கு முன்பாகவே வழிகளை செலுத்தி எல்லாம் செஞ்சுட்டான், நான் தானே ராஜா அப்படின்னு சொல்லி. கர்த்தருடைய இருதயத்தை நீ பார்க்கணுமே, கர்த்தருடைய இருதயத்தை நீ பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அந்த சவுல் ராஜாவை தள்ளிட்டு சௌந்தரியமும் அழகுமா இருந்த யார தாவீதை வாலிபனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுடைய ஸ்தானத்தில் வச்சு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக சோத்திரம் 40 வருஷம் சோத்திரம் ராஜாவா அங்கே என்ன செய்தான், ஆளுகை செய்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் நமக்கு நாம தான் கிடையாது. அப்போ நம்ம இழந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தையை சொல்கிறார். நித்திய ஜீவனை இழந்துடாத, பற்றிக்கொள். வாசிங்க அதே தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:19 அங்கே பார்க்கிறோம். நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. அழகான அதை வாசிக்கும் பொழுது நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கிட்டதுக்கு என்ன ஆதாரம்? ஸ்தோத்திரம். நீங்க நித்திய ஜீவனை பெற்றுட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம போன பிறகு ஜனங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இவர் இருந்தார், இந்த உலகத்தில் இருந்தார், எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தார் தெரியுமா? எத்தனை மனுஷர்களுக்கு எவ்வளவு உதவி செய்தார் தெரியுமா? எத்தனை பேரை ரட்சிப்புகளை நடத்தினார் தெரியுமா? ஆலயத்துக்கு எவ்வளவு உண்மையாக வருவார் தெரியுமா? எப்படி வேதத்தை வாசிப்பார், எவ்வளவு ஆழமான காரியங்களை சொல்லுவார் தெரியுமா? நமக்காக நம்ம சாகும் பொழுது 4 பேர் கண்ணீர் விடுறதுக்கு இருப்பாங்களா? சேர்த்து வைக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு பரலோகத்துக்கு போயிருக்காருன்னு சொல்லி. இருந்தும் கட்டான் செத்தும் கட்டான் அப்படிங்கிற மாரி நம்ம வாழ்க்கை போயிடக்கூடாது. இருக்கும் போது இவனாலையும் பிரயோஜனம் இல்லை, செத்த பிறகும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது. நம்ம மரண நாளில் ஸ்தோத்திரம் ஒரு 300 பேர்னாலும் நீங்கள் மரிக்கும் பொழுது ஒரு 300 பேர் இருந்திருந்தால் நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தில் வாசிச்சதை பார்க்குறேன். நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ ஆதாரத்தை வச்சுட்டு போகணும், இந்த உலகத்தில் அடையாளத்தை வச்சுட்டு போகணும். நான் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்மளை இந்த உலகம் மிஸ் பண்ணணும் தெரியுமா? அவர் இருந்ததும் தெரியலை போனதும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் கடந்த நாளில் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் ஞாபகமாக வருது. ஏன் ஞாபகமாக வருது? அவர் மறக்க முடியலை. சரி இருக்கட்டும், இப்போ என்ன, இப்போ அவர் உடனே மறந்துடணுமா? நினச்சிக்கோ, அவர் செஞ்சதெல்லாம் நினச்சி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, கண்ணீர் வடி. அவரை போல் நானும் இருக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணு. சும்மா எல்லாத்தையும் அப்படியே அழிச்சிருன்னு நினைக்காதீங்க. அவ்வளவு செஞ்சுருக்காருல்ல, நினச்சிக்கோ, நினச்சிக்கிட்டு வாழு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுதான் உண்மை. ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலம் எப்படி தெரியுமா? பொல்லாத காலம். இருக்க வரைக்கும் இருப்பாங்க, போயிட்டா அவன் ஞாபகமே இருக்கக்கூடாது, அடையாளமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடையாளத்தை அழிக்கிற காலம். ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் எதையாவது செய்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனுஷனாலும் உங்கள் அடையாளத்தை அழிக்கவே முடியாது. ஒரு வில்லியம் கேரியுடைய அடையாளத்தை அழிக்கவே முடியலை, ஒரு சீகன் பால்குடைய அடையாளத்தை அழிக்கவே முடியலை, ஒரு கிரகாம் ஸ்டெயினுடைய அடையாளத்தை அழிக்கவே முடியலை. தெரியுமா? ஒரிஷாவில் தன் பிள்ளைகளையும் 2 பிள்ளைகளையும் கிரகாம் ஸ்டெயினையும் ஒரு ஜீப்பில் கொளுத்தி விட்டாங்க. ஸ்தோத்திரம். அவங்க அம்மாவும் கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவியும் மகளும் தப்புனாங்க. அவங்க சொன்னாங்க, கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு போடும் பொழுது, தண்டனை கொடுக்கணுங்கும் பொழுது, இல்லை நாங்கள் மன்னிக்கிறோன்ட்டாங்க. நாங்கள் மன்னிக்கிறோம், யார் செஞ்சாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவுக்காக நாங்கள் எந்த ஒரு இதையும் செய்ய மாட்டோம், மன்னிக்கிறோம். ஒன்று தெரியுமா? அதுக்கு காரணமாக இருந்தவன் இப்போ எம்பியாக இருக்கிறான். ஸ்தோத்திரம்.
அப்போ அவங்க அடையாளம் இருக்கிறது, அவங்க அடையாளம் இருக்குது. இப்போவும் வருஷம் ஜனவரி மாதம் நினைக்கிறேன், ஜனவரியோ பிப்ரவரியோ எனக்கு சரியான ஞாபகம் வந்துட்டு, டைம் வரும்பொழுது கண்டிப்பாக எல்லாரும் ஞாபகப்படுத்திடுவாங்க, வந்துடும். அடையாளம் இன்றைக்கும் அடையாளத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். நம்மை குறித்து நான் நித்திய ஜீவனை பற்றி கொண்டேங்கிறதான ஆதாரம் உண்டாயிருக்கணும். அங்கே அது எனக்கு ரொம்ப பிடித்த வசனமாக இருந்தது. அங்கே 19வது வசனம், 1 தீமோத்தேயு 6:19, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரனுக்கு பவுல் சொல்லுகிறார், சொல்லு. ஆண்டவர் ஆவியானவர் இன்றைக்கு என்ன பார்த்து சொல்றார், நீ வாழ்ந்த இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஆதாரத்தை வச்சுட்டு போக சொல்லு அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் ஆதாரத்தை வைக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஸ்தோத்திரம். நானும் இந்த இடத்துல இருந்து ஊழியத்தில் இருந்து நான் போயிடலான்னு எத்தனையோ முறை ஞாபகம் வருது. அப்போ மாத்திரம் கிடையாது, இப்போவும் ஞாபகம் வரதாச்சு. இப்போயும் கஷ்டம் வரும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, சில சமயத்தில் எதுக்கு நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு வரணும். ஆனால் இந்த வசனங்கள் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இல்லை, ஈஸியான இடத்துல ஒரு டவுனில் ஏதோ ஒரு 100 பேர் இருக்க இடத்துல போயிட்டு நம்மளும் கொட்டடிச்சுட்டு ஊழியம் செஞ்சோம். நல்ல ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து ஒன்றை உருவாக்கி ஸ்தோத்திரம் உருவாக்கி அங்கே தேவ நாமத்தை மகிமைப்படுத்திட்டு போகிறது நமக்கு நல்லது. எவ்வளோ காலம் வாழ்ந்தோம்னு இல்லை, இடத்துல அடையாளத்தை வச்சுட்டு போகணுமே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்கிறாங்க, ஊரில் சொல்கிறாங்க, இப்படி இருந்த இடம் சார், பரவாயில்ல சார், எல்லாம் ஆண்டவர் செய்கிற செயலியா, என்னால் என்னையா இருக்குது, இயேசுதாயா, வாங்கய்யா உள்ளே வாங்கய்யா அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸ்தோத்திரம். அப்போ அடையாளத்தை ஆதாரத்தை நம்ம வைக்க வேண்டும். வாசிங்க, வசனத்தை மட்டும் வாசிக்கங்க, இல்லை குறிச்சிக்கங்க. 1 யோவான் 2:25. 1 யோவான் 2:25. ஆமாம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் ஏராளம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. நான் உன்னை காண்பேன்னு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, அதை செய்வேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. வாக்குத்தத்தமே நித்திய ஜீவனை அளிப்பேனுங்கிற வாக்கு. இந்த நித்திய ஜீவனுக்காக ஓடுகிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகள். ஒரு அலையிலே சொல்லுமா சத்தமா? ஆமாம், ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்காக ஓடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் எல்லா நன்மையினாலும் நிரப்புவார். ஏன்னா இவங்க பரலோகம் போக துடிக்கிறாங்க. ஆண்டவர் சும்மா பரலோகத்தை எடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். பரலோகமே என் சொந்தமே, அந்த பாட்டு தானே பாடுன. ஸ்தோத்திரம். அந்த அம்மா இப்போ தான் இறந்தாங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப வயசு. போன வாரத்தில் 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இறந்தாங்க. ஸ்தோத்திரம். அவங்க இப்போ தான் இறந்தாங்க. இன்றைக்கி பரலோகமே என் சொந்தம். என்ன பாஸ்டர் பாடாதீங்க பாஸ்டர், அது முன்னால் பெட்டி இருக்க மாதிரியே தெரியுது பாஸ்டர் அப்படின்னு சில விசுவாசி சொல்லியிருக்கிறாங்க. முன்னால் பெட்டி இருக்க மாரி நான் உள்ளே படுத்திருக்க மாரியும் தெரியுது பாஸ்டர், அதனால் அந்த பாட்டை மட்டும் பாடாதீங்க பாஸ்டர்ன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த பாட்டை ஒரே அங்கே பாடியே பணத்தை முன்னால் வச்சுட்டு பாடியே பழக்க போயிட்டோம். அந்த அம்மா பாடியிருக்கான், பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோன்னு தான் பாடினாங்க. அதை பாடும்பொழுதெல்லாம் இன்றைக்கே என் சரீரத்தை இந்த பெட்டிக்குள்ளே பார்க்குறேனே, நான் எப்படி விட்டுட்டு போகிறது, மனைவி பிள்ளைகளெல்லாம் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு லோத்தை போல பின்னிட்டு பார்க்கறதுனால தான் அவளுக்கு உப்பு போலவே அப்படியே இருக்கும். தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். வாக்கு தத்தமே அதுதான். 5:11 வாசிங்க. இதே 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சி. இப்போ இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இயேசு எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் நித்திய ஜீவனுக்கு சாட்சி. சோதரம். நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க. அல்லையிலே சொல்லுவோம் சத்தமா? சோத்திரம். பயப்படாதீங்க, இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். சோத்திரம். அவர் எப்படி எழுந்தருளி பரமேறி சென்றாரோ அதே போல் நாமும் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் நாமும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். இயேசுவை அல்லாமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. யெகோவா சாட்சி பரலோகம் போக முடியாது. சோத்திரம். யெகோவா மட்டும்தான் தேவன் அப்படிங்கிறவன் பரலோகம் போக முடியாது. சோத்திரம். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாவினால அறிக்கை செய்து சோத்திரம் பரலோகத்தை நாம் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ள வேண்டும். சோத்திரம். ரோமர் 2:7 மட்டும் வாசிருங்க. இப்படி சொல்லியே பல வசனங்கள் போயிட்டீங்கன்னா வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ரோமர் 2:7 வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம்.
ஸ்தோத்திரம். யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குது? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சோர்ந்து போக கூடாது. சோத்திரம். சலிப்படையக்கூடாது. சோத்திரம். எத்தனை முறை இவனுக்கு உதவி செய்கிறது, எத்தனை முறை நான் இதை செய்கிறது, எத்தனை முறை இவனை தூக்கி விடுவது, எத்தனை முறை நான் இப்படி செய்வது. சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருங்கள். சோத்திரம். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்துச்சு. கடந்த நாளில் ஒரு பாஸ்டர்ஸ் சோத்திரம் கூட்டம், எங்களுக்கு ஒரு 8 பாஸ்டருங்க தான் ஃபேமிலியாக ஜெபம் பண்ணோம். மிக ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சோத்திரம். இந்த ஆசீர்வாதமாக இருந்துச்சு. சில இடங்களுக்கெல்லாம் அங்கேருந்து சோத்திரம் கூட்டிகிட்டு போனாங்க. சோத்திரம். எங்கள் இடத்துலையும் கையில் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் நான் கொண்டு போனேன். சோத்திரம். ஆனாலும் ஒரு இடத்துல நிற்கும் பொழுது இருக்கிறது கொஞ்சம் தான், ஆனாலும் அடுத்து என்ன செய்வோன்னு நினைக்காம அப்படி என்ன செய்கிறோம், அதை மற்றவங்களுக்கு அப்படி கொடுக்கறதுனால செய்துறதுனால நான் குறைஞ்சி போகவே இல்லை. எப்படியாச்சும் இப்படி அப்படி நான் கணக்கு பண்ணேன். அவங்கள்ட்டேருந்து நான் வாங்கணுங்கிற ஒரு இதில் கிடையாது. டக்குன்னு போயிட்டு ஒரு டிக்கெட் எடுக்கிற காரியம், டக்குன்னு யோசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றோம். ஒரு 7-8 பேர் சாப்பிட்றோம். டக்குன்னு ஃபுல் பில்லையும் கட்டிடும் பொழுது அதனால நான் குறைஞ்செல்லாம் போயிடல. ஸ்தோத்திரம். அடுத்து திரும்பி வரும் பொழுது அப்படி ஒருத்தர் செஞ்சோம். யாரோ அவங்க யாரோ, அவங்களுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஸ்தோத்திரம். நான் இங்கே இருக்கேன், அவங்க மாஞ்சோலையில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அங்கே காட்டுப்பகுதியில் அங்கே என்னது முட்டம் அந்த கடைசி அங்கே இங்கேயும் இருக்கிறோம். எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால ஏதோ ஒரு பாசம், ஏதோ அவங்க நம்ம கூடவே இருக்கிறோம், கூட பிறந்தவங்க போல் நம்ம சோத்திரம் அந்த உணர்வு வந்துடுது. கர்த்தருக்குள்ளே ஒரே ரத்தம், ஒரே ஐக்கியம், ஒரே பிரசன்னம் மூடி இருக்கிறது. நம்ம எல்லோரும் ஒன்றுங்கும் பொழுது காசை பார்க்கறதில்ல, பணத்தை பார்க்கறதில்ல. அப்படியே டக்குன்னு ஃபுல் பில்லையும் கட்டிட்டேன். சோத்திரம். கட்டுங்கப்பா சோத்திரம், அதை வாங்கி கொடுங்கப்பா பிள்ளைகளுக்கு அப்படின்னு என் ஒய்ஃபு சொல்லுவாப்பில். எங்கள் பிள்ளைங்களுக்கு கேட்ட பொழுது எங்கள் பிள்ளைங்களுக்கு மாத்திரமல்ல எல்லா பிள்ளைங்களுக்கும் வாங்கி அப்படி கொடுக்கும் பொழுது, பாஸ்டர் ஏன் பாஸ்டர், இல்லை சோத்திரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கும் பொழுது ஒன்றுத்துலேயும் நம்ம குறைவுபற்றவே இல்லை. சோத்திரம். செலவு பண்ணிவிட்டு வந்த பொழுது அடுத்தது ஃபீஸ் தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வந்தாலும் சோத்திரம் கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்மளை நடத்துவார் அப்படிங்கிற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்கு இருக்கிறது. சோத்திரம். அதுதான் என்ன சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்யும் பொழுது சோத்திரம் மகிமை. ஏன்னா மகிமை, ஆண்டவருடைய மகிமை எதிர்பார்க்கிறோம், கனத்தை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே சோத்திரம் இவங்களுக்கு செய்கிறதுனால எனக்கு எதையாச்சும் ஒரு வகையில் செஞ்சிடணும் அப்படின்னு அல்ல, கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும், கனம் செலுத்தணும். அவர்கிட்டருந்து எதா வந்தாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த நித்திய ஜீவனை என்ன செய்கிறோம், சோத்திரம் நமக்கு அளிப்பார். சோத்திரம். அதுதான் சோத்திரம் வார்த்தை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வாசிக்கிறேன். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். சோத்திரம். அந்த உலகத்தில் நீங்கள் பற்றி கொள்ளணும், பிடித்து கொள்ளணும்னு சொல்லி சோத்திரம் எதையோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் பிடிக்க வேண்டியது கர்த்தருடைய நன்மையை பற்றி கொள்ளுங்கள். நன்மைனா என்னது? அன்பில் தொடங்குறது. அன்பு, மாயமற்ற அன்பை சோத்திரம் உடையவர்களாக இருங்க. சத்ருவ சிநேகிங்கள், அதான் நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை பற்றி கொள்ளுங்கள். 1வது நன்மையை பற்றி கொள்ளுங்க. 2வது சோத்திரம் நம்பிக்கையை பற்றி கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. சோத்திரம். 3வது கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்கள். அப்போ தான் சோத்திரம் புத்தியுள்ள பக்தி உள்ள ஆராதனையை நீங்கள் ஏறெடுக்க முடியும். 4வது புத்திமதியை பற்றி கொள்ளுங்கள். புத்திமதியை பற்றி கொள்ள, உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்க, உங்களை கண்டிக்கிறாங்க, இப்படி நடங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் விரும்புங்க. நல்வழிப்படுத்துகிறவர்களை நேசிங்க. உங்களை கண்டிக்கிறவர்களை நீங்கள் நேசிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கடைசியாக கர்த்தரின் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை தவற விட்டுறாதீங்க. சோத்திரம். ஏன்னா அதுக்கு தான் இவ்வளவு பிரயாசம். ஓடின ஓட்டமெல்லாம் வீணாய் போயிடக்கூடாது. நம்ம ஓடுற ஓட்டமெல்லாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்வதற்காக இருக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கு உள்ளதை பற்றி கொண்டிருங்கள். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்.